ரஜினியின் அரசியல் வருகையால் திமுகவுக்கு பாதிப்பு இருக்காது என்று நக்கீரன் சர்வே கூறியுள்ளது. நக்கீரன் இதழ் எடுத்த சர்வேயில் ரஜினிகாந்துக்கு பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ரஜினியின் அரசியல் பிரவேசத்தால் மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு வந்தாலும் ரஜினிக்கு பாதிப்பு வராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண், பெண், இளைஞர்கள், முதியவர்கள் என ஒட்டுமொத்தமாக பலரிடமும் இப்போது தேர்தல் வந்தால் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என கேட்டதற்கு திமுக என 37% பேர் தெரிவித்துள்ளனர். திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி 5% ஆதரவை பெறுகிறது. ரஜினி அரசியலுக்கு வந்தால் உங்கள் ஓட்டு யாருக்கு என்பதை ஒட்டுமொத்த பொதுமக்களிடம் முன்வைத்த போது அவருக்கான செல்வாக்கு 21% என்ற அளவில் வெளிப்பட்டது. ரஜினி இன்னமும் அரசியலுக்கு வருவது உறுதியாகாத நிலையில் அவர் மீதான எதிர்பார்ப்பின் அடையாளமாக இந்த சதவீதம் அமைந்துள்ளது. ரஜினி அரசியலுக்கு வராத நிலையில் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என்று கூறியுள்ளோர் எண்ணிக்கை 25%. இதில் 5% பேர் ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவருக்கு வாக்களிப்போம் என்கிறார்கள். திமுக தரப்பில் இத்தகையவர்களின் எண்ணிக்கை 6% உள்ளது. எனினும் மற்ற கட்சிகளை விட திமுக பெற்றுள்ள முன்னிலையில் பாதிப்பு இல்லை. சர்வேயில் தமிழக மக்கள் காட்டிய ஆர்வமும் யாரை ஆதரிக்கிறோம் என்பதை பெரும்பாலானவர்கள் தயக்கமின்றி வெளிப்படுத்தியதும் எப்போது தேர்தல் வரும் என்ற எதிர்பார்ப்புடன் தமிழக வாக்காளர்கள் இருப்பதையே வெளிப்படுத்தியது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.